நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவான். நீதிமான் தள்ளாட விட மாட்டான், நித்தமும் காத்து நடத்திடுவான். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். மகன் தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, இறைமகன் இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த காலை நேர சிந்தனைக்காக யோசுவா 24ஆம் அதிகாரம் 14வது வசனம். கர்த்தருக்கு பயந்து உத்தமும் உண்மையுள்ளவராக அவரை சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்தின் சேவித்து தெய்வங்களை அப்புறப்படுத்தி கர்த்தரை சேவியுங்கள், அதுவே நல்லது என்று சொல்கிறார். கிறிஸ்துவில் அன்பான இறை மக்களே, அநேக நேரங்களில் நாம் நம்முடைய பலிகளை, தோத்திர பலிகளை ஏறெடுக்கும்போது தேவனை சேவிப்பது தான் நம்முடைய தோத்திர பலி, தேவனை கனப்படுத்துவது தான் நம்முடைய தோத்திர பலி, தேவனை உயர்த்தி பிடிப்பது தான் நம்முடைய தேவனுடைய பலி. இன்றைக்கு நாம் உலக வாழ்க்கையில் மனிதர்களையும் நம்முடைய இனங்களையும் குறித்து உயர்த்தி பிடித்து கொண்டிருக்கிறோம். இது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு பலியாக இருக்கிறது. நம்முடைய பங்கிற்கு நாம் அநேக நேரங்களில் சிரமமில்லாமல் தேவனுடைய ஆராதனையை நடத்த விரும்புகிறோம். சிரமப்படாமல், அர்ப்பணிக்காமல், இரத்தம் சிந்தாமல் நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவருக்காக எதையும் இழக்காதபடி நாம் ஆராதனைக்கு வருவது, நம்முடைய அலங்காரம் களையாதபடி, நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்க வேண்டும், நமக்கு பாடுகள் இல்லாதபடி நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லுகின்ற வாழ்க்கையைத்தான் இன்றைக்கு பரிசுத்தம் என்று நினைத்து கொள்கிறோம். 8 வயது சிறுவனுக்கு ஒரு தங்கை இருந்தால் அவனுக்கு ஒரு நாள் அவளுக்கு இரத்த புற்றுநோய் ஏற்படும் போது அந்த தம்பியினுடைய இரத்தத்தை ஒத்துப்போவதாக மருத்துவர்கள் கொன்ன உடனே அவன் கொடுப்பாயா என்று கேட்டவுடனே நீண்ட யோசனைக்கு பிறகு அந்த இரத்தம் கொடுக்க அந்த சிறுவன் ஒப்புக்கொண்டான். அவர்கள் இருவரும் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று உபகரணங்களை பார்க்க வந்த பொழுது கண்களை மூடியவாறு கிடந்தான். மருத்துவர் அவனை பார்த்து, அப்பொழுது உன் கண்களை திற, மருத்துவரிடம் எவ்வளவு சீக்கிரத்தில் நான் இறக்க ஆரம்பிக்கிறேன் என்று சொல்லி சேவையும் தியாகமும் ஒன்றை ஒன்று சந்திக்கின்ற வேளையில் இயேசு கிறிஸ்து நமக்கு மாதிரியாக கற்பித்து சென்றிருக்கிறார். அவருடைய மாதிரியை நாம் பின்பற்றுவதாக இன்றைக்கு கர்த்தரை சேவிப்பது என்பது பிறருக்காக நம்மை அர்ப்பணிப்பது, பிறருக்கு ஏதாவது ஒன்றை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்வது. அவர் எவ்வாறு நான் உங்களில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்று சொன்னது போல அந்த அன்பை இந்த நாளிலே நீங்களும் நானும் உடையவர்களாக வாழ கடவுள் அழைக்கிறார். அப்படிப்பட்ட அன்பு இருதயம் உள்ளவர்களாக, பிறருக்கு அர்ப்பணிக்கிற இருதயம் உள்ளவர்களாக நாம் வாழும் பொழுது நம்முடைய தியாகம் ஒன்றை ஒன்று சந்திக்கின்ற தியாகமாக இருக்கு. இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு மாதிரியை கொடுத்திருக்கிறார். நம்முடைய மாதிரியை பின்பற்றுவது வீண் போகாது என்ற நம்பிக்கையை அது நமக்கு அளிக்கிறது. தியாகத்தோடு சேவை செய்ய விரும்பினால் நமது சேவை தியாகத்துடன் ஆரம்பிக்க வேண்டும். ஏனென்றால் தியாகத்தோடு கூடிய சேவைதான் பலன் தரும். எனவே தேவனை மகிமைப்படுத்து, அவரை மாட்சிமைப்படுத்து, அவரை உயர்த்து. இந்த சிறு பையன் கண்களை மூடிக்கொண்டு டாக்டரிடத்தில் கேட்பதைப் போல நாம் ஆண்டவருக்காக நம்முடைய உயிரை இழக்கக்கூட தயாராக இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தந்தையாம் கடவுளுடைய நோக்கத்தை, அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற தன்னைத்தானே சிலுவையில் மரித்தார். என் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே நான் ஆராதனை செய்ய வேண்டும், வேறு எவருக்கும் அல்ல. இன்றைக்கு நாம் மனிதர்களுக்கு ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். மதத்தின் பெயரால், ஆவிக்குரிய வாழ்வு என்ற பெயரால், ஜெபம் என்ற பெயரால் மனிதர்களுக்கு, அந்த மனிதர்கள் தன் இனத்தை சார்ந்தவர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கென்று ஒரு சிறப்பு மரியாதையை கொடுத்து கொண்டிருக்கிறோம். இது ஆராதனை அல்ல, இது கர்த்தரை சேவிக்கிற ஆராதனை அல்ல. அந்த கூடுகைக்கு சென்றால் எனக்கு ஆசீர்வாதம் பெருகும், இந்த தாழ்த்தப்பட்ட மனிதன்
அந்த ஆராதனைக்கு வர முடியாது. அப்படியே அவனை ஏற்றுக்கொண்டால் அந்த ஆராதனையில் உள்ள மக்கள் இவர்களுக்கு உறவு கொள்வது இல்லை இவர்களோடு. அப்படி வாழ்வது கடவுளுக்கு உகந்தபடி அல்ல, கடவுளை சேவிக்கின்றபடி அல்ல. கடவுளுக்காக நாம் இழக்க வேண்டும், அவமானத்தை சந்திக்க வேண்டும். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காத இயேசு என்னோடு இருக்கிறார். ஆகவே நதிக்கு அப்புறத்தில் நம்முடைய பிதாக்கள் வாழ்ந்தது போல அந்நிய தெய்வங்களை சேவித்து வாழ்ந்த அந்த புறமான வாழ்க்கையை புறந்தள்ளி நாம் இயேசுவை மாத்திரமே சேவிக்கிற பிள்ளைகளாக, ரட்சிப்பை மாத்திரமே நாம் அணிந்து கொள்ளுகிற மக்களாக இன்றைய நாளிலே வாழும்படி கடவுள் அழைக்கிறார். கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்யலாமா? அன்பின் பரலோக தந்தையே, நீ கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக நன்றி, கோடான கோடி நன்றி. உம்முடைய திருக்கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய பிள்ளைகளாக உமது நாமத்துக்கு பயந்து உம்மையே சேவிக்கின்றவர்களாக எங்களை ஆசீர்வதியும். எல்லாவற்றையும் உம்முடைய திருக்கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இறைமகன் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவினுடைய அருளும் பரிசுத்த ஆவியின் நல்ல உறவும் பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆம்.